வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஆடி மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய வாஸ்து பகவான் அவரை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வாஸ்து நாள் அன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு வாஸ்து பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். வாஸ்து பகவான் பற்றிய முழு விளக்கம். விஸ்வாவசோ தமிழ் வருடம் ஆடி மாதம் 11/4/1126 நாள் 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று வாஸ்து நாள். ஏன்னா ஆடி மாதம் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வாஸ்து பகவான் இந்த ஆடி மாதத்தில் வராது. எப்படி? எப்பயுமே ஆடி மாதம் கிடையாது. ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 10 நாள் தான் கிருஷ்ணபக்ஷம் இருக்கு. மீதி 20 நாள் பார்த்தேன், 21 நாள் பார்த்தேன்னா இவரெல்லாம் சுக்லபக்ஷம் இருக்குது, சுக்லபக்ஷமும் இருக்குது, அதுக்கப்புறம் கிருஷ்ணபக்ஷம் வருது. 15 நாள் சுக்லபக்ஷம், அதுக்கப்புறம் கிருஷ்ணபக்ஷம் வருது. அப்படி முழுவதும் ஆடி மாதம் அமாவாசை என்று மறுதினம் முதல் சந்திர பகவான் வளரக்கூடிய நாளாக இருப்பதினால் அது சிராவண மாதம் ஆவணி மாதத்தில் சேர்ந்துவிடும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அது சிராவண மாதமாக ஆயிரத்தினால வாஸ்து பகவான் இருக்கார். ஆடி மாதத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டார் தான். ஆனால் இது சிராவண மாதமாக இருக்கிறதுனால அவர் ஆடி மாதத்திலே வந்துடுறார். அதனால் யாரும் இதில் குழப்பிக்கவே வேண்டாம், குழப்பப்படாதீங்க. தாராளமாக கண்டிப்பாக சொல்கிற பிரகாரம் செய்யுங்க. இந்த வாஸ்து பகவான் அன்றைய தினத்தில் வீழ்த்திருக்கக்கூடிய நேரமானது காலை 6:52 முதல் 8:22 வரை வீழ்த்து கொண்டிருக்கின்றார். மேலே குறிப்பிட்டுள்ள வாஸ்துவான் வீழ்த்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும்தான் நாம் நமது புதிதாக நமக்கு சொந்தமாக வீடு கட்ட ஆரம்பிக்கும் அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் பூமி பூஜையானது செய்ய வேண்டும். அதே வாஸ்து நாளில் எதெல்லாம் செய்யக்கூடாது? கிரகப்பிரவேசம், விவாகம், திருமணம், வளைகாப்பு, சீமந்தம் போன்ற சுப விசேஷங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் இந்த வாஸ்து பகவானுக்கு பார்த்தேன்னாக்க திதி, அன்றைக்கி என்ன திதிங்கிறது கணக்கு கிடையாது. அன்றைக்கி என்ன வாசனம் அதுவும் கணக்கு கிடையாது. நட்சத்திரம் அதுவும் கணக்கு கிடையாது. அவருக்கு யோகம் மரண யோகமாக இருந்தாலும் செய்யலாம் அவர் மூஷின்னு இருக்கிற நேரத்தில். அதே பிரகாரம் ராகுகால, யமகண்டன், புலிகன், கரிநாள் இந்த எந்த ஒரு விஷயமே இந்த வாஸ்து பகவானுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவர் ஒரு வாஸ்து புருஷன்னு பேர். அவர் அதை தான் சொல்கிறது.
வாஸ்து பகவான் சொல்றதை விட வாஸ்து புருஷன்னு சொல்றது தான் சரியான உத்தமமாக இருக்கக்கூடிய வார்த்தை. இந்த வாஸ்து பகவான் வீட்டிருக்கக்கூடிய நேரம் தான் நமக்கு அன்றைக்கு முக்கியம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வாஸ்து பகவான் வீட்டிருக்கக்கூடிய இந்த நன்னாளில் அந்த நேரத்தில் அதன் பிரகாரம் செய்து வாஸ்து பகவானுடைய பரிபூர்ண சுபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்தோ சுபம் அஸ்து ததாஸ்து.